சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு குறிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு குறிக்கிற எவனும் உங்களுக்கு நம்ம சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. கர்த்தர் என்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என்றைக்கு முன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள், நீ நிந்தைகள், நெருக்கங்கள், இழப்புகள், வேதனைகள், புத்தகங்களை ஒப்புதவங்களை பார்த்து நீ வந்து போகாதே. எதை கண்டும் நீ கலங்காதே. யாரின் முடிவு உனக்கு நன்மையாக தான் இருக்கும். எண்ணி வரப்போகிற காரியத்தில் நன்மையாகனவைகளை தான் நீ பார்க்க போகிறாய் என்று சொல்கிறார். சில சமயங்களில் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஒழுங்காக வேதம் ஒழுங்காக வேதமத்தை வாசிக்கிறேன், செபிக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அப்படியானால் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்கிற பல விதமான கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தை இழக்கக்கூடும். ஆனால் சில கேள்விகளுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து பதில் வராது. அவர் அமைதியாக இருப்பது போலதான் தெரியும். ஆனால் அவருடைய அந்த அமைதியை கூட உங்களுக்கான பதில் இருக்கும். அதாவது, என் மகனே என் மகளே, முன் வாழ்க்கையில் உனக்கு நாம வரப்போகிறது. நீ நன்மை பார்க்க போகிறாய். நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய அமைதிக்கான பதிலாக கூட இருக்கலாம். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென்.